புது வீடு கட்டுறேன். என்ன டைல்ஸ் போடலாம்? ஹர்ஷா டைல்ஸ் வாங்க. இது ஆர்டினரி இல்ல, எக்ஸ்ட்ராஆர்டினரி. ஹர்ஷா டைல்ஸ். சட்டசபை தேர்தலுக்கு பின் அதிமுகவில் கடும் குழப்பம், அதிருப்தி நிலவுகிறது. மொத்தமாக உள்ள 47 எம்எல்ஏக்களில் 17 பேர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக உள்ளனர். எஞ்சிய 30 பேர் சி.வி. சண்முகம் தலைமையில் தனியாக செயல்படுகின்றனர். இது பற்றி பழனிசாமியிடம் கேட்டபோது அவர் எந்த பதிலும் சொல்லாமல் சென்றார். அதிமுக சட்டசபை கட்சித் தலைவராக பழனிசாமியை தேர்வு செய்து 17 எம்எல்ஏக்கள் தற்காலிக சபாநாயகரிடம் கடிதம் கொடுத்தனர். அதேபோல் சி.வி. சண்முகம் தலைமையிலான 30 எம்எல்ஏக்கள் எஸ்.பி. வேலுமணியை சட்டசபை கட்சித் தலைவராக தேர்வு செய்து ஒப்புதல் கடிதத்தை தற்காலிக சபாநாயகரிடம் கொடுத்துள்ளனர். இதனால் சட்டசபை கட்சித் தலைவர் பழனிசாமியா வேலுமணியா என்ற குழப்பம் ஏற்பட்டுள்ளது. அதிமுகவில் பிளவு ஏற்பட்டிருப்பது இதன் மூலம் வெட்ட வெளிச்சமாகியிருக்கிறது. இது பற்றி சி.வி. சண்முகத்திடம் கேட்டபோது பொறுமையாக இருங்கள் என்று மட்டும் கூறி சென்றார். எல்லாமே இன்னும் கொஞ்ச நேரத்துல வெளியே வரும். இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாத்தையும் எங்க இப்படி பண்ண பிளீஸ், நீங்க எது கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டோம். கொஞ்சம் பொறுமையா இருங்க. எல்லாமே இன்னொரு கொஞ்ச நேரத்துல எல்லாம் முழுசா பிரஸ் மீட்டிங். இச்சூழலில் எடப்பாடி பழனிசாமி தமது ஆதரவாளர்களான கட்சி நிர்வாகிகளுடன் வீட்டில் ஆலோசனை நடத்தினார். நீண்ட ஆலோசனைக்கு பின் நிர்வாகிகள் வெளியே வந்தனர். அவர்கள் கூறும்போது அதிமுகவில் எந்த குழப்பமும் இல்லை, தற்போதுள்ள கருத்து வேறுபாடுகள் எல்லாம் சரியாகிவிடும், நாங்கள் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறோம், எந்த பிரிவும் இல்லை என்றனர். பல்வேறு பிளவுகளாக அதிமுக 20 எம்எல்ஏக்கள் ஃபர்ஸ்ட் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்க்கட்சி தலைவராக ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். நீங்கள்லாம் நினைக்கிறது, ஆசைப்படுறது, உங்க முதலாளிங்க நினைக்கிறது எதுவும் நடக்க போறதில்ல. நன்றி, வணக்கம்.